பொதுவாக கேட்குறாங்களே, நம்ம கர்மா பிரகாரம் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோமா? காவல் தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இது. காவல் தெய்வம் எந்த கிரகத்துக்கு காரகத்துவம்? சனி கிரகத்துக்கு காரகத்துவம். இவங்க தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கரெக்டு தானே? ராக்காயி ஆகட்டும், காட்டேரி அம்மனாக இருக்கட்டும், வனப்பேச்சி அம்மனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் காவல் தெய்வம் யாருடைய காரகத்துவம்? சனியினுடைய காரகத்துவம். ஓகேங்களா? இப்போ சுடலை மாடல்ல இருந்து, ஐயனார்ல இருந்து, கருப்பன்ல இருந்து எல்லாமே காவல் தெய்வமா? முனிலேருந்து, பாண்டி முனிலேருந்து எல்லாருமே காவல் தெய்வமா? ஓகே. அவங்களை வழிபடுவதற்கான ஒரு நாள். அப்போ சனி கிழமையா அல்லது சனி கர்மா இயங்குற நாளா? சனி கர்மா இயங்குற நாள் சனிக்கிழமையா புதன்கிழமையா? சனி 9 கிரகத்துல சனி கர்மால பிறந்த கிரகம் இது. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அப்போ சனி கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் இது புதன். ஓகேங்களா? அப்ப எந்த நாள் விசேஷம் காவல் தெய்வத்துக்கு? புதன்கிழமை தான் விசேஷம். ஹோரையில எந்த ஹோரை விசேஷம்? புதன் ஹோரை தான் விசேஷம், வேற எந்த கிழமையாக இருந்தாலும். ஓகேங்களா? அப்படி இல்ல, அவங்கவுங்க ஒரு லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லக்னத்துல இருந்து எந்த பாவம் சனி கர்மாவை சொல்லக்கூடிய பாவம்? 6ஆம் பாவம். அவங்கவுங்க லக்னத்துல இருந்து 6ஆம் பாவம் எந்த கிரகமாக வருகின்றதோ அந்த கிரகத்தினுடைய கிழமையும் அந்த கிரகத்தினுடைய ஹோரையும் விசேஷம். என்னதுங்க? ராகு கேதுக்கு ஓரை இருக்கா? ராகு கேது இடையில சேர்க்கப்பட்டது தானே? அதுக்கு சாட்சி அந்த ஓரை தான். 9 ஓரை தானே இருந்திருக்கணும். ஏன் 7 ஓரை தான் இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராகு கேது கிரகமே கிடையாதுன்னு. அது வெறும் புள்ளின்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம தான் சாயா கிரகம்னு பேர் வச்சிட்டோமே. என்ன சார்? இருங்க, உங்க குலதெய்வம் என்ன காரகத்துவத்துல வருதுன்னு பாருங்க. உங்க குலதெய்வம் யாரு? என்ன? இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க விநாயகரை குலதெய்வமா கும்பிட்ட வம்சம். பிள்ளையார்பட்டி மாதிரி ஏதோ ஒரு பழைய ஊரு. அந்த ஊர்ல அவங்க பிள்ளையார குலதெய்வமா கும்பிட்டுருக்காங்க. அப்ப பிள்ளையார் எந்த காரகத்துவத்துக்குள்ள வருவாரு? ஞான காரகத்துவத்துல வருவாரு. கேது குரு. ஓகேங்களா? அப்போ கேதுக்குன்னு கர்மா கிடையாது. அவர் ஞானக்காரகன். கேதுவை விட்டா ஞானத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல், குருவா இருக்கக்கூடிய இன்னொரு சொல் எது? ஒண்ணு குரு அல்லது புதன். புதன் கர்மாவுக்கு நாள் கிடையாது. புதன் கர்மாவுக்கு நாள் கிடையாது. குரு கர்மாவுக்கு நாள் இருக்குல்ல? என்னென்ன நாள் குரு முதல்ல என்னென்ன கிரகம் குரு கர்மாவுக்கான கிரகம்? சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியனுக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சந்திரனுக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு அவர் பேர்ல இருக்குது செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? இந்த 3 நாளும் குரு அம்சமா? ஓகேங்களா? சாய்பாபா, ரமண மகரிஷி, சித்தர்கள், ஆன்மீக போதனை தரக்கூடிய தெய்வங்கள். ஓகேங்களா? ஞானத்தை குறிக்கின்ற தெய்வங்கள். ஓகேங்களா? ஒரு குருவாக இருந்து வழிகாட்டக்கூடிய கடவுள்கள், உபதேசம் செய்யக்கூடிய கடவுள்களை வழிபடக்கூடிய நாள் இந்த 3 நாள் பொதுவாக. ஓகேங்களா? ஐயோ, நான் கடைசியில் நாமளே வழிபாடு பத்தி பேசுறோமே. ஓகே, ரைட். இது பரிகாரம் அல்ல, ப்ரொசீஜர். அந்த கர்மாவை இயக்குகின்ற ப்ரொசீஜர். என்னதுமா? தப்புன்னு இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச பழக்கம், அவங்கவுங்க வழியாக பின்பற்றப்படுகின்ற பழக்கம். இல்ல, அவங்களும் தெரிஞ்சதை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா சில முகூர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கர்மாக்கான நாள் அமைஞ்சிருது. எப்படின்னா, அவங்கவுங்க ஜாதகத்துல பாவம் இருக்கும்ல, அவங்க குலதெய்வம் வீரம் ஆக்ரோஷ தெய்வமா இருக்குது, இல்ல காவல் தெய்வமா இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன்று புதன்கிழமை அவங்களுக்கு அமைஞ்சிருது, இல்ல 6ஆம் அதிபதியினுடைய கிழமையும் ஹோரையும் அவங்களுக்கு அமைஞ்சிருது. கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ற அல்லது கும்பாபிஷேகம் பண்றதுனால அந்த நாளாக அமைந்து விடுகின்றது. அமைஞ்சிருச்சுன்னா ஓகே. இல்ல நாமளாக பார்க்கணும்னா அந்த மாதிரி கர்மா வச்சு நம்ம பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. மேரேஜ் முகூர்த்தம் அதுக்குள்ள நம்ம போகலாமா? குரு சூரியன் வித் புதன், ராகுவும் வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்கா போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஜாதகத்துல அந்த ஆப்ஷன் இருக்கணும்னு அர்த்தம். இருந்தா மட்டும்தான் போக முடியும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் நான் ஹெச்எம்மா இருந்தேன் சார், இல்ல சார் நான் ஒரு இதுல சிஇஓவா இருந்தேன் சார், இப்போ எனக்கு சாதாரண ஜாப் கிடைக்க மாட்டேங்குதும்பாங்க. பெரிய பொசிஷன்ல நான் இருந்தேன், இப்போ நான் அதுக்கு ஓவர் குவாலிஃபைடு, நான் கம்மிக்கு வேலை செய்யறதுக்கு தயார்னு சொல்றேன், ஆனா அந்த பொசிஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது ஆனா கிடைக்க மாட்டேங்குது.
அப்படின்வாங்க. ஏன்னா அதாவது அவங்களுக்கு ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கும். கரெக்டா அந்த சீட்டுக்கான ஒரு குறிப்பிட்ட கர்மாவனுடைய என்ட்ரி அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு தான் நான் வேற ரோல் கொடுக்குறேம்மா, அது அவனுக்கு இருக்கிற ஆப்ஷனுக்கான ரோல் தான் அவங்க கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது ஜாதகம் அப்படின்றது நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா 2 விஷயம். இதை நான் ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு படம் போட்டே நான் சொல்லிடுறேன். 2 சர்க்கிள் சார். ஓகேங்களா? ஜாதகம் நம்மளுடைய லைஃப் இந்த 2 சர்க்கிள் தான். ஓகேங்களா? நம்ம ஆசைப்படுவோம்ல, ஆசைப்படுறதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆசைப்படலாம். நம்ம கற்பனைக்கு நம்ம தான் ராஜா. ஓகேங்களா? உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரன். ஓகேங்களா? உலகத்திலே சூப்பர்மேனுக்கு சூப்பர்மேனு, என்ன வேணா ஆசைப்படலாம். அந்த ஆசைலாம் எங்க ஸ்டோர் ஆகும்? எண்ணங்கள், சைக்காலஜி, கற்பனை. அதுக்கு கடவுள் யாரு? சந்திரன். ஓகேங்களா? ஆனா அதை நம்ம என்ன, சந்திரன் என்ன சொல்லுவோம்? சந்திரனுக்கு இன்னொரு பேர் என்ன? மதி. ஓகேங்களா? ஆச்சு. சரி, இப்படி வருவோம். நம்ம அப்பா அம்மாவை மாற்ற முடியாதுல்ல, நம்ம பிறந்த இடத்த மாற்ற முடியாதுல்ல, நம்ம பிறக்கும் போது ஒரு ஜாதக அமைப்பு உருவாச்சு, அதை மாற்ற முடியாதுல்ல. நம்மளுடைய பிறக்கும் போது ஒரு சமூகத்தில், ஒரு மதத்தில், ஒரு அடையாளத்தோட பிறந்திருப்போம், ஒரு பொருளாதார சூழலில் பிறந்திருப்போம். அதை மாற்ற முடியுமா? முடியாது இல்லைங்களா? ரியாலிட்டியில் சில விஷயங்களை நம்மளால் மாற்றவே முடியாது. கரெக்டா? ஜாதகத்தில் வரம்புன்னு இருக்குல்ல, ஜாதகம் நமக்கு கொடுக்காத ஒரு விஷயத்த, அனுமதிக்காத விஷயத்த நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடைய முடியுமா? முடியாது. அப்ப ஜாதகத்தை உடைக்கிற கணக்காயிடும் அது. ஓகேங்களா? அப்ப எந்த விஷயத்தெல்லாம் மாத்தவே முடியாதோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் கதி, அவ்வளவுதான். அதுக்கு பேர் கதி. ஓகேங்களா? இப்போ 2 சர்க்கிள் 2 வந்துருச்சு. இந்த நடுவில் இருக்குதுல்ல, அது என்னது? அதுதான் விதி. உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? இப்ப தெரிஞ்சிடும். இது பாருங்க, அதாவது எப்படின்னா, இது நம்ம ஆசைப்படுறது, இது ரியாலிட்டி. ஆனா அந்த 2 நடுவில் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் ஆப்ஷன். அதுல ஒரு 50, இதுல ஒரு 50. இது எப்படின்னா போத் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல். நீங்களா சும்மா விட்டீங்கன்னா இவன் எதையும் கேட்கவும் மாட்டேன்றான், இவன் எதுவும் பண்ணவும் மாட்டேன்றான், இதை பாரு அவனுக்கு ஏதாச்சும் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, பிரபஞ்சம் பார்த்துட்டு எதுலையோ இடத்துல தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டதோ அந்த ஆப்ஷனுக்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்களா கேட்குறீங்க பாருங்க, கேட்கும் போது இது என்ன பண்ணும்? இவன் ஆசைப்பட்டுட்டான், அப்ப ஆசைப்பட்டதை கொடுக்கணும். அவனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பாரு, பிரபஞ்சம் பார்க்கும். பார்த்துட்டு அவன் ஆசைப்பட்டதை அது மூலியமா கொடு. ஓகேங்களா? ஒருத்தருக்கு சுத்தி சுத்தி குரு கர்மா புதன் கர்மா மட்டும்தான் இருக்கு அவருடைய ஜாதகத்துல. எது கூட? 6-10 கூட. இப்ப அவரு தன்னுடைய கெரியர்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய கெரியர்ல பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறாரு. அந்த தாட்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பிரபஞ்சம் பாக்குது, ஜாதகம் பாக்குது. இவன் கேட்டுட்டான், ஓகே. ஆனா அவனுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? வெறும் குரு கர்மா புதன் கர்மா மட்டும்தான் இருக்குது. அப்ப அதுக்கான ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டுக்குள்ள தானே சுத்தி வந்திருக்க முடியும். ஆனா அவர் இல்லாத ஒரு துறையை தேடினாருன்னா கிடைக்காது இல்லையா? பல பேர் இங்க ஊருக்குள்ள அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க பைத்தியமா. புரிஞ்சுதுங்களா? இதுதான் விதியை பயன்படுத்துவது. இதுதான் மதியை கொண்டு விதியை வெல்வது. மதியை கொண்டு விதியை வெல்வதுனா உங்களுக்கு நடக்க அனுமதிக்காத விஷயத்தை தொட்டு ஜெயிக்கிறது இல்ல, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறது. அதுதான் புத்திசாலித்தனம். பிளட் சந்திரன், மஜ்ஜை தான் வந்து செவ்வாய். மஜ்ஜைனா எலும்பு, போன் மேரோ. போன் மேரோ, அப்புறம் அந்த இது ஜாயின்ட்ஸ், அந்த ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அது என்னதுமா அது? எஸ். இந்த மெடிக்கல் டேர்ம் அப்பப்போ மறந்து போயிடும். செவ்வாய் இல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்ஸ் செவ்வாய், தற்காப்பு கலை செவ்வாய். ஓகேங்களா? ஆசனாஸ் வந்து செவ்வாய். ஆமா, மெடிடேஷன் வெறும் தவம் மட்டும் பண்றாங்கன்னா அது குரு.
ஓகேங்களா? தவம் பண்றாங்கன்னா குரு. மந்திரம் உச்சரிக்கிறாங்க, மந்திரம் உச்சரிச்சு யாகம் பண்றாங்கன்னா குரு புதன். ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல நெற்றி நாக்கு இது ரெண்டுமே புதன். நாக்கு புதன். புதன் கர்மா இல்லைன்னா, புதனுடைய சப்போர்ட் இல்லைன்னா உச்சரிப்பு நோ. டப்பிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் பாருங்க, புதன் இல்ல, புதன் கர்மா பலமாக இருக்கும், ரொம்ப பலமா இருக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம். எனக்கு சார் பாரம்பரியத்தில் சொல்லி வச்ச உறுப்பு நெற்றி. நெற்றின்றது வெறும் நெற்றி கிடையாது, நரம்பு முடிச்சு. 72,000 நாடியினுடைய முடிச்சு இல்ல, சென்டர் பாயிண்ட். ஒருத்தர் தேர்ட் ஐம்பாங்க, ஒருத்தர் பீனியல் கிளாண்டும்பாங்க, ஒருத்தர் பான்ஸ் கிளாண்டும்பாங்க, என்னவோ பேரு வச்சுக்கிட்டு போட்டோம். ஆனா நரம்பினுடைய கனெக்ஷன், அதாவது ஒட்டுமொத்த நாடியினுடைய கனெக்ஷன். நாடி நரம்புக்கு கடவுளே புதன் தான், கரெக்ட் தானே? ரெண்டாவது ஸ்கின்னுக்கு கடவுளே புதன் தான். இன்னைக்கு நம்ம உருவமா அது தெரியுறோம்னா அது புதன் இருக்கிறதுனால தான், தோல் இருக்கிறதுனால தான், கரெக்டுங்களா? ஸ்கின் டோன் என்னவாக இருக்கட்டும், அந்த அந்த டோனை காட்டுறது யாரு? புதன் தான். புதன் இல்லைன்னா ஸ்கின் கிடையாது, புதன் இல்லைன்னா நரம்பு கிடையாது. நரம்பு என்று ஒன்று இல்லை என்றால் நியூரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நியூரான்ஸ் இல்லைன்னா நம்ம உடம்புல ஒரு செல்லுல இருந்து, ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு சிக்னலே போகாது, தகவல் பரிமாற்றமே போகாது, கரெக்டுங்களா? தகவல் பரிமாற்றம் போகவில்லை என்றால் இன விருத்தியே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குல்ல, அது புதனுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொன்ன இந்த செவ்வாய் சார்ந்த துறைகள் அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னா இது வேணும். ஒருவேளை அதுல அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னா சூரியன் வித் புதன் கர்மா கட்டாயம் வருமா? சூரியன் வித் சனி, சூரியன் வித் சந்திரன், சூரியன் வித் புதன் கர்மா. சித்த மருத்துவம், சித்தம்ன்ற பேர் வந்துருச்சுனாலே உங்களுக்கு புதன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சித்த மருத்துவம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், சித்த மருத்துவம் வந்து 2 விஷயத்துக்கு தான் மெயின். முதல்ல நம்மளுடைய நியூரான்ஸுக்கு பண்ணக்கூடிய மருத்துவம் தான் சித்த மருத்துவம். வர்மாலேருந்து தான் அது ஆரம்பிச்சது. வர்மா வந்து முழுக்க முழுக்க இது நியூரான்ஸ் தான், நரம்பு மண்டலம், வர்ம புள்ளிகளை பேஸ் பண்ணி தான், கரெக்டுங்களா? அது நியூரான்ஸ் தானே, நர்வஸ் சிஸ்டம் தானே. ஒன்று. ரெண்டாவது, சித்த மருத்துவம் வந்து ஜெனட்டிக்கல், நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய குப்பையை எடுக்கக்கூடிய அளவுக்கு அது அது அதனுடைய வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஜெனட்டிக்கலா நீங்க ஒரு டிஎன்ஏவுக்கு நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சீங்கனாலே அது மெர்க்குரி தான், அது புதன் கர்மா தான். மரபணு, நம்மளுடைய ஜெனட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புதன் கர்மா தான். ஓகேங்களா? ஹோமியோபதி வந்து சந்திரன் கர்மா வித் ராகு கர்மா, சூரியனோட ஃபார்மசி மாதிரி, ஃபார்மசி டைப்ல உங்களுக்கு வரும். ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன் மட்டும் வேற. ஆயுர்வேதிக் வந்து புதன் வித் ராகு கர்மா சம்பந்தப்படும். ஆயுர்வேதிக்ல வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ்னுடைய இது கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ். அந்த அதாவது சித்தாவோட கம்பேர் பண்ணும்போது ஆயுர்வேதிக்ல உங்களுக்கு வந்து கஷாயத்தினுடைய எண்ணிக்கையும் லிக்விட் மெடிசனுடைய எக்ஸ்ட்ராக்டினுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தி. ஆமா, சித்தால வந்து பவுடர் ஜாஸ்தி, பவுடர் கேப்சூல்ஸ் ஜாஸ்தி. பவுடரும் கேப்சூல்ஸும் உங்களுக்கு லாங் டைம் வரும். லிக்விட் மெடிசன்ஸ் உங்களுக்கு வந்து லாங் டைம் வராது. சூரணம் வரும், லிக்விட் மெடிசன் உங்களுக்கு வராது. அப்போ அதுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கெமிக்கல் காம்பினேஷன் ஆட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து புதன் கர்மாவோட ராகு கர்மாவும் சேரும். ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து சூரணம்னு ஒன்று இருக்கு. அந்த சூரணத்துல வந்து சம்டைம்ஸ் வந்து பாதரசம் ஆட் பண்ணுவாங்க சித்தால. அப்ப பாதரசம்னா மெட்டல் வருது, செவ்வாய் காம்பினேஷன் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? எடுத்த உடனே நீங்க சித்தாவுக்கு ராகு காம்பினேஷன் வைக்க முடியாது. எப்படின்னா சித்தா எப்போ உங்களுக்கு ராகு காம்பினேஷன் வரும்னா பாஷாணத்தை ஆட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ராகு காம்பினேஷன். ஏன்னா பாஷாணம் இஸ் a டாக்ஸின் சார். நவ பாஷாணம் சொல்றாங்கல்ல, பாஷாணம்னு என்ன அர்த்தம்? எலி பாஷாணம் சொல்றோம்ல, எலிக்கு அது பாஷாணம், அதை சாப்பிட்டா எலி செத்துரும், எலிக்கு அது விஷம், அதனாலதான் அது எலி பாஷாணம். அப்புறம் எப்படி நவ பாஷாணம் மட்டும் மெடிசன் ஆகும்? ஏன்னா
விஷத்தையே மெடிசனாவும் பயன்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல. பாம்பு கடிக்க விஷம் பாம்புல இருந்து எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி விஷத்தை மெடிசனா பயன்படுத்துற டெக்னாலஜி தான் பாஷாணம். ஓகேங்களா? அது இன்னைக்கு வந்து பேனே பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு சில வெடி காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? சில வெடி பொருட்களுடைய காம்பினேஷன் பயன்படுத்தணும். என்ன சென்ஸ்னே தெரியாம அதை நிறைய பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அது வந்துச்சுன்னா ராகு காரகத்துவம் சித்தாவுக்குள்ளே வரும். சித்தாக்குள்ளே வரும். ஓகேங்களா? என்னங்கம்மா? ஹோமியோபதியில கெமிக்கல் வந்துருதேம்மா, கெமிக்கல் காம்பினேஷன் உங்களுக்கு சந்திரன் வித் ராகு கர்மா வந்துடும் ஹோமியோ மெடிசன்ல. ஓகேங்களா? என்னதுங்க? இந்த மெடிசன் காம்பினேஷனை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க டீட்டெயிலா சொல்லுவார். ஈஸ் அன் என்சைக்ளோபீடியா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அதான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, சித்தாவுக்கு என்ன ஆயுர்வேதிக்கு என்ன, ஓகேங்களா, அந்த வித்தியாசமா எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய ரிசர்ச்ல ரொம்ப காலமா இருந்தவர் இருக்கிறவர். ஓகேங்களா? இப்போ சிலது என்ன காரகத்துவம் டவுட் வந்துச்சுன்னா, காரகத்துவம் எப்படி பிரிக்கிறதுன்னு டவுட் வந்துச்சுன்னா, அப்போ எனக்கு மெடிக்கல் நாலேஜ் வேணும்ல, நானே வந்து ஐயா மாதிரி ஆட்கள் கிட்ட தான் கேட்பேன். ஆமா, ஒவ்வொன்றுத்துக்கு அந்த அந்த ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட தானே கேட்க முடியும். நமக்கு நேச்சர் எதுவும் தெரியாம காரகத்துவம் சொல்ல முடியாது சார், சொல்லவும் கூடாது. கரெக்டுங்களா? ஓகே, ரைட். என்னங்க சார்? அதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு தெரியல சார். நான் இந்த மாதிரி ஒரு 10 நாள் எடுக்கணும் கிளாஸ். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியா? அது யூடியூப்ல பேசின வீடியோ சார். ஓகேங்களா? எனக்குமா அது ஹோமியோபதியில் ஒரு செக்ஷன் தானே. என்ன பூவுல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட், அதுல கெமிக்கல் காம்பினேஷன். ஓகேங்களா? என்னம்மா? ஏம்மா எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஓகே, வந்துருச்சா? நார்மல் ஹீலிங்லாம் பண்றாங்கல்ல, இருங்க அதான் கரெக்ட். ஹீலிங் வந்து உங்களுக்கு வெறும் சூரிய கர்மா கிடையாது. ஹீலிங் வந்து குரு வித் சூரிய கர்மா, புதன் வித் சூரிய கர்மா. ஆமா, ஏன்னா ஹீலிங் வந்து உங்களுக்கு 2 விஷயத்தை தொடும். ஒன்று உங்களோட நியூராலஜியை தொடும், உங்களோட சைக்காலஜியை தொடும். ஓகேங்களா? அப்போ நியூராலஜியை தொடுதுனாலே புதன் கர்மா வந்துருச்சு. கரெக்டா? ரெண்டாவது ஆன்மீகம் வந்துருச்சுன்னா குரு கர்மா வந்துருச்சு. சூரியன் வித் குரு, சூரியன் வித் புதன் கர்மா. இந்த ஏன்னா ஹீல் பண்றாங்கல்ல, அது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் இல்லையா? அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா? சவுண்ட் வந்து செவ்வாய். ஆமா, யோகா மாஸ்டர் இருப்பாங்க. யோகா மாஸ்டருக்கு குரு காரகத்துவம் மட்டும் இல்ல, செவ்வாய் காரகத்துவம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆசனாஸ் பிராக்டிஸ் கொடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்களே கட்டுமஸா இருக்கணும்ல. கரெக்டா? எஸ். அப்ப அது மூலியம் அதுவே ஒரு பிசியோதெரபி தானேமா? எஸ். ஆமா, செவ்வாய் கர்மா இருக்கணும், புதன் கர்மா. அதாவது என்ன நேச்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மானுடைய இது ஆட் ஆகிட்டே போகும். அது ஆட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? டீ பிரேக் எடுத்துக்கலாம். 6-10 தான் வருது. நீங்க எந்த ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்ப சிவில் இன்ஜினியரிங் செவ்வாய் தானே, அப்ப செவ்வாய்னா 6-10 கூட சனி காம்பினேஷன் இருக்கணும்ல, 6-10 கூட கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரம் இருக்கணும்ல, 6-10 கூட 11ஆம் பாவ தொடர்பு இருக்கணும்ல. இதெல்லாம் இருந்தாதான் அவர் சிவில் இன்ஜினியர், இல்லைன்னா இல்ல. அவர் எவ்வளவு பெரிய எக்ஸாம் கிராக் பண்ணாலும் கிடையாது. இல்லை. அடுத்து பார்க்கலாம் முடிச்சுட்டு.